காஞ்சிபுரம் சங்கரமடத்தில் பிரம்மஸ்ரீ சுந்தரராம வாஜ்பாய் சுவாமிகளுக்கு பாராட்டு விழா சங்கராச்சாரியார் தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் சங்கரமடத்தில் 13 தலைமுறையாக சனாதன தர்மத்தினை பாதுகாத்து வரும் மற்றும் 4 வேதங்களையும் அதன் விளக்கங்களையும் கற்றவருமான பிரம்மஸ்ரீ சுந்தரராம சுவாமிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவையொட்டி முன்னதாக குமரக்கோட்டம் முருகன் ஆலயத்தில் இருந்து சமஸ்கிருத மகாபுராண புத்தகங்கள், தமிழில் எழுதப்பட்ட கந்தபுராணம் புத்தகங்கள் ஆகியவை பல்லக்கில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு சங்கரமடத்தை வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து சங்கராச்சாரிய சுவாமிகள் ஆசியுடன் ஓய்வு பெற்ற மாவட்ட ஆட்சியர் ராமச்சந்திரன் முன்னிலையில் சுந்தரராம வாஜ்பாய் சுவாமிகளுக்கு வெண்கோஷ்ட குடையும் தங்க தோடகமும் சங்கராச்சாரியார் சுவாமிகள் வழங்கி ஆசி வழங்கினார். இதில் மத்திய இணை அமைச்சர் ஸ்ரீபட் நாயக் மற்றும் சங்கரா கல்லூரி முதல்வர் KR வெங்கடேசன், ஓரிகை மணிமண்டபம் நிர்வாகி பொறியாளர் சுப்பிரமணியன், ஆடிட்டர் சந்திரமௌலி, சங்கரமடத்தின் ஸ்ரீகாரியம் செல்லா விஸ்வநாத சாஸ்திரி, மேலாளர் சுந்தரேஷ் ஐயர், ரமண சர்மா, நிர்வாகி கீர்த்திவாசன், பிரபல செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பண்டே உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்களும் வழங்கி சங்கராச்சாரியா சுவாமிகள் ஆசி வழங்கினார். இதெல்லாம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் சன்னதியில் அவர் காலத்துக்கு பிறந்தாலே எல்லா பெரியவர்களுக்கெல்லாம் நிறைய மரியாதை ராமச்சந்திரன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு பெரிய கௌரவம் சொல்லியிருக்கார். நாங்கள் ஒன்றுமே செய்யாமல் எனக்கு இவ்வளோ கௌரவம் கிடைக்கிறது, நான் வந்து செஞ்ச வாழ்க்கெல்லாம் கௌரவம் கிடைக்கிறேன், எதுவுமே செய்யலையே அப்படின்னா அப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன். ஒன்றும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்தாலே ஒரு பெரிய கௌரவம் தான் அவருடைய காலத்தில் ஒரு பெரிய கௌரவம் சுவாமி முருகனுடைய சன்னதியிலே வைத்து அப்படி முருகருமாறே திருத்தி அவர் அனுகிரகம் பண்ணது போல இங்கே சாந்த புராணத்தை தமிழிலே மொழிபெயர்த்த அனுகிரகம் பண்ணி அவருக்கு மரியாதைகளை எல்லாம் செய்திருக்கின்றார்கள். அந்த VVIPயை வச்சிருந்தா பண்ணணும்னு அந்த இடத்துல எழுதிட்டு இங்கே இந்த கோவில் கட்டினார். அதனாலதான் நன்றி மேல உட்காந்து தர்ம சொல்லுவோம் ஆர்லிமெண்ட்ல வச்சுட்டு அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் அஷ்டமூர்த்தே பரமேஸ்வர சுப்ரமணி அஷ்டமூர்த்தே அதிஷ்டான. அதனால எல்லா புவனும் அதுக்குள்ள சகுனம் ஜோதிஷ சாஸ்திர சகுனம் ரொம்ப முக்கியம். இந்த சகுனம் வந்து தர்மம் வளர்றதுக்காக வந்த மாதிரி கண்ணு நல்லா தெரியறப்ப பகவான் கண்ணு கொஞ்சம் சுமாராக இருக்கு. நல்லா தெரிஞ்சு இன்னும் நிறைய கஷ்டங்களை பார்க்க முடியும். 13 மணி நேரம் பார்க்கணும், இப்போ பார்க்க முடியாமல் இருக்கேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். இத்தனை நாளாக ரொம்ப குறை தோடா நிறையா வாங்கிட்டு போட்டாங்க. தோடா போனால் தோடா பண்ணுறோம், பரலம் பண்ணுறோம். அது மாதிரி